வசதி படைத்த ஒருத்தர் தன்னோட போட்டை பெயிண்ட் அடிக்க சொல்லி ஒருத்தர் கிட்ட கொடுத்தாரு. அவரும் பெயிண்ட் பிரஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த போட்ல ஒரு சின்ன ஓட்டை இருந்தத கவனிச்சாரு. உடனே அதை சரி பண்ணி முழுசா பெயிண்ட் அடிச்சு பணமும் வாங்கிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் அந்த போட்டோட ஓனர் கையில ஒரு செக்கோட வந்தாரு. பெயிண்டர் கிட்ட இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு. அந்த செக்ல இருந்த அமௌண்ட் அவர் வேலைக்கான பணத்தை விட பல மடங்கு இருந்துச்சு. நான் தான் நேத்தே பணத்தை வாங்கிட்டேனே, இப்போ எதுக்கு சார் அப்படின்னாரு பெயிண்டர். இந்த பணம் நீ பெயிண்ட் அடிச்சதுக்கு இல்ல, போட்ல இருந்த ஓட்டைய சரி பண்ணதுக்கு அப்படின்னாரு. அது ஒரு சின்ன வேலை தானே சார், அதுக்காகவா இவ்வளவு பணம் அப்படின்னாரு பெயிண்டர். நேத்து என் குழந்தைங்க ஃபிஷிங் பண்றதுக்காக போட் எடுத்துக்கிட்டு போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து ஓட்ட ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்பவே பதட்டமாயிட்டேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியே வந்துச்சு. நீங்க பண்ண ஒரு சின்ன வேலை தான் என் பசங்க உயிரையே காப்பாத்திருக்கு அப்படின்னாரு. எந்த வேலையா இருந்தாலும் முழு அர்ப்பணிப்போட செஞ்சா வாழ்க்கையில நாம எதிர்பார்க்காத உயரத்தை நிச்சயமா அடையலாம்.